கேமரான்னு ஒன்று இருக்கா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா ட்ராக் கேமரா கொடுத்துட்டேன். இப்போ ட்ராக் கேமரா கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆகிறதுக்கு சம் டைம்ஸ் எடுக்கும். ஓகே, நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டேஜை வந்து வச்சிருக்கோமோ, எவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் வச்சிருக்கோமோ அதுக்கு டைம் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தா இனிஷியலைசிங் வரும். இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஓடும். ஓகேவா. ஸோ அது வந்து இனிஷியலைஸ் பண்ணி எல்லா ஃப்ரேம்ஸையுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணி நமக்கு எந்த இடத்துல ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான், வேற ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ட்ராக் ஆகுது. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வீடியோஸை பொறுத்து, நம்ம வீடியோட ஃப்ரேம்ஸை பொறுத்து டைம் ஆகும். ஸோ இப்போ 14 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. உங்கள் லேப்டாப்பை பொறுத்து தான் இதுவும். ஸோ தென் ட்ராக் ஆயிடுச்சு. சால்விங் கேமரான்னு காட்டுதா. ஸோ இதெல்லாம் பாருங்க, இங்க பாயிண்ட்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் 3D ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஏதோ ஆட் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட்ல தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ நான் வந்து ம், ஒரு இந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டெக்ஸ்ட் அண்ட் கேமரான்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ கிரியேட் டெக்ஸ்ட் அண்ட் கேமரான்னு கொடுத்தோடனே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே. இப்போ கண்ட்ரோல், இப்போ நீங்க ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் டி கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை மாத்திக்கலாம். நான் இப்போ லேப்பின் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு அந்த சைஸை வந்து குறைச்சிக்கணும். இப்போ நீங்க சைஸை குறைச்சிட்டீங்க, ஆனா அந்த மூக்கு மேலே நமக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா அந்த இந்த நோஸ் இருக்குல்ல, இந்த நோஸ் மூமெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் மூவ் ஆகும் பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த டெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அந்த நோஸ் கூட ஆகும் பாருங்க, வேற எந்த பார்ட்ஸ் கூட ஆகாது. நீங்க எந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இது நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே அந்த டெக்ஸ்டும் மூவ் ஆகும் பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து மூவ் பண்றது. ஓகேவா. ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டரோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்றது. ஸோ நீங்க இதுல வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அது வந்து செட் ஆயிடும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து வேற எஃபெக்ட் கூட ஆட் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம இன்னு கொடுத்தோம், இப்போ அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டும் மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த எஃபெக்ட். ஓகே. ஸோ அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ ட்ராக் மோஷன்ன்றது அந்த மோஷனை கேப்சர் பண்றதுக்காகவும், ட்ராக் கேமரான்றது அந்த ஃபுட்டேஜில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ட்ராக் பண்ணி நமக்கு தரும். ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ராக்கிங் வந்து வேலை செய்யாது. பிகாஸ் பெரிய கிளிப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், வேலை செய்யாது. அப்போ வந்து கிளிப்பை கட் பண்ணுங்க. கிளிப்பை கட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான், வேற ஒன்றும் பேசாதது கிடையாது. இந்த வாப் ஸ்டெபிளைஸ் மோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஷேக் இருந்தால் பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ அது நீங்கள் அதுவுமே இதே மெத்தட் தான். நீங்கள் ஒரு ஷேக்காக இருக்கிற ஒரு வீடியோவை போட்டுட்டு அதை ஸ்டெபிளைஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே.